بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين قال نبينا صلى الله عليه وسلم أنا أوتيت علم الأولين والآخرين أو كما قال عليه الصلاة والسلام وقال أيضا أنا أوتيت جوامع الكلم புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கல்வி நாயகம் ஹாத்திமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கே குழுந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீது மிக நிரப்பமாய் உண்டாவதாக. இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாய் அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கில்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனார். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, ஆசைக்குரிய மாணவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த அருமையான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் இன்று நிலவட்டுமாக என்ற நல்ல துவாவும் உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்து எனது ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று இரவு நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த அற்புதமான மாதம் ரபியுல் அவ்வல், வசந்தத்தினுடைய அந்த அற்புதமான வாசலின் மாதம் பிறக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. நாம் மாத்திரமல்ல, உலகில் பிறந்த அத்துணை நபர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான நபியாக எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இருந்தது என்றால் இது மிகச் சரியான வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களை பற்றி உண்டான அதிகமான செய்திகளையும் அதிகமான படிப்பினைகளையும் நாம் பார்த்து மனதில் இருத்தி அதை அமல்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஜெயிசிலர். இந்த வரிசையில் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உலக தூதர் என்று அர்த்தம். ஒமா அர்சல்னாக ரஹ்மத்தன், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலக தூதராக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். அது என்ன உலக தூதர்? அல்லாஹ் ஒரு நபியை பற்றி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி ஒரு அறிமுகப்படுத்துகிறான் என்றால் அதனுள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. ஏதோ போற போக்கில் சொல்வதற்கல்ல அல்லாஹ்வுடைய வேலை. உலக தூதர் என்று ஏன் சொன்னான்? அதுவும் நமது நபியை பார்த்து எப்படி சொன்னான்? இந்த காரண காரியங்களை நாம் விளங்கி உலகத்திற்கு சொல்ல வேண்டும். எங்கள் நபி உலக தூதர் என்பதற்கு அல்லாஹ் சொன்னது மிக பொருத்தம் தான் என்பதை நாம் முதலில் விளக்க வேண்டும், அதற்கு பின்னால் விளக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்? உலக தூதர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொன்னது மிக பொருத்தம் என்று இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கலாம் கண்ணியமானவர்களே. ஏனென்றால் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, துல்லியமான, தெளிவான, ஆதாரபூர்வமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்கிறது. ஒரு மனிதரை உலக தூதர் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்விக்கு பதிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன் கண்ணியமானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்கிறது மிக துல்லியமாக, தெளிவான, அழகான, அற்புதமான வரலாறு. ஒரு மனிதனுடைய கருத்து இந்த உலகத்தில் மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்றால் அவரை பற்றி உண்டான எல்லா குறிப்புகளும் தெரிந்திருக்க வேண்டும். அது இந்த உலக தலைவர்களில் எங்கள் பூமான் நபிக்கு மாத்திரமே சொந்தம் என்று சொல்லலாம்.
அதுவும் மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. சுப்ஹானல்லாஹ். பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எவருக்கும் இல்லாத பதிவு, அற்புதமான தகவல்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இருக்கிறது. உலக தூதர் என்று ஏன் சொல்லுகிறோம்? இன்றும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திற்கு சொல்லிக் கொள்வோம், முஹம்மது என்ற அந்த ஒற்றை மனிதனுடைய அந்த சொல், செயல், தோற்றம் அத்துணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரங்களோடு, மிகைப்படுத்தி அல்ல. நீங்கள் பார்க்கலாம், தோற்றத்திலிருந்து ஆரம்பிக்கும் எங்கள் பெருமானாருடைய புகழ். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றத்தில் எப்படி இருந்தார்கள், என்ன நிறத்தில் இருந்தார்கள், எப்படி முடி வைத்திருந்தார்கள், எப்படி வகுடெடுத்து சீவினார்கள், என்ன உடை உடுத்தினார்கள், எப்படி எல்லாம் சிரித்தார்கள், எப்படி எல்லாம் அழுதார்கள், எப்படி துவா செய்தார்கள், எந்த இடத்தில் கை வைத்தார்கள், எப்பொழுது உயர்த்தினார்கள், எப்பொழுது நெஞ்சுக்கு நேராக கை வைத்தார்கள், தாராளமாக எப்பொழுது சிரித்தார்கள், எல்லாம் பதிவு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு தனி மனிதனுக்கு இப்படி ஒரு பதிவை பார்க்க முடியாது கண்ணியமானவர்களே. நமக்கு தெரியுமா நான் என்ன ஆடை உடுத்தினோம் என்று? பெருமானாருடைய ஆடையை பற்றி உண்டான பதிவு இருக்கிறது. நமக்கு தெரியுமா எத்தனை தடவை நாம் துவா செய்திருக்கிறோம், எங்கே கை வைத்தோம், நெஞ்சுக்கு நேராகவா, உயர்த்தியா? தெரியாது. பெருமானாருக்கு பதிவு இருக்கிறது. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் துஆ கேட்டதை நான் பார்த்தேன். ரைத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸலாத்தில் இஸ்திஸ்கா, மழை தொழுகையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி துஆ செய்ததை நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள்? ரைத்து பயால இபுதை, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுவாங்க, அவர்களுடைய அந்த கையினுடைய அடித்தளத்துடைய வெண்மையை நான் பார்த்தேன் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு பதிவு இருக்கிறது பெருமானாருடைய பதிவு. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியம். எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இப்படி ஒரு பதிவு உலகத்தில் பார்க்க முடியாது. உலகத்துக்கு நாம் சொல்கிறோம், நமக்கு ஈமான் இருக்கிறது, சந்தேகம் இல்லை. எங்கள் பூமானாருடைய அந்த பதிவு இருக்கிறது, அப்படி ஒரு அற்புதமான பதிவு கண்ணியமானது. தலை எப்படி வாரி இருந்தார்கள் பதிவு இருக்கிறது. நடு வகிடெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வார்கள். எப்படி முடி வைத்தார்கள் பதிவு இருக்கிறது. எப்படி நடந்தார்கள் பதிவு இருக்கிறது. எங்கள் பெருமானாருடைய நடை எப்படி இருக்கும் தெரியுமா? ஷமாயில் திருமீதிலே அழகாக ஆசிரியர் விளக்குவார். கம்பீரமான நடை, தலை தாழ்த்திய வண்ணம், அங்கிங்கும் தங்களுடைய பார்வையை சிதறவிட மாட்டார்கள். ஒரு மலையில் இருந்து இறங்கக்கூடியவன் எப்படி வேகமாக இறங்குவானோ, ஓட்டம் போல் இறங்குவானோ, அதுபோல் பெருமானாருடைய நடை இருக்கும் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆச்சரியமா இருக்கும் கண்ணியமான. ஆனா நம்ம சிரித்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காங்க. இதோ இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் தளம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ஆன்லைனு எல்லாம் பதிவு பண்றதுக்கு 1008 GB என்று சொன்னார்கள், எல்லாம் பதிவு பண்ணலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் பதிவு பண்ணலாம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நான் எத்தனை தடவை சிரித்தேன் தெரியாது, நீங்கள் எத்தனை தடவை சிரித்தேன் தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தடவை சிரித்தார்கள் என்ற பதிவும் இருக்கிறது. கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்ததற்கும் பதிவு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாய்விட்டு சிரித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரிசையினுடைய எண்ணிக்கையை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவை பார்த்தேன். ஒரு சஹாபி சொல்வார் அல்லவா, ஏதோ தவறு செய்து விட்டார் ரமலானுடைய காலத்திலே, நீங்கள் 60 பிஸ்கெட்டுக்கு சாப்பாடு கொடுக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது வசதி இல்லை, யாரை சொல்லலாம். அப்படின்னா தொடர்ந்து 2 மாதம் நோன்பு வைன்னு சொன்னாங்க. அதுக்கும் வசதி இல்லை, யாரை சொல்லலாம். அப்போ யாராவது இவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் 60 சாப்பாடுடைய பிஸ்கெட்டுடைய சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. எப்போ எப்படி பங்கு வைப்பா, இந்த மதினால யார் ஏழையோ அதை பங்கு வைப்பா அப்படின்னு சொன்னோன்னுட்டு அந்த சாபி சொல்றாரு, இந்த மதினாலே இப்போதைக்கு ஏழை நான் மட்டும்தான் சொன்னிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்தார்கள். அந்த சஹாபியை சந்தோஷமாக எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். தவறும் செய்துவிட்டு தண்டனையும் பெறுவார் என்று பார்த்தால் பரிசோடு சென்ற வரலாறெல்லாம் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே சொந்தம் கண்ணியமானது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வரலாறு இருக்கிறதே, ஏதோ போற போக்கில் எழுதப்பட்டதல்ல, ஆதாரபூர்வமான பதிவு. இது எந்த மனிதருக்கு அப்படி இருக்கிறது? இன்றைய நவீன காலகட்டத்தில் பல தலைவர்களுடைய பேச்சு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறதா இல்லையா? நான் சமீபத்தில் ஒரு டேட்டா படித்த, குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, நிறைப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். என்ன, நமது நாட்டில் வாழ்ந்த காந்தி மீசை வைத்திருந்தாரா இல்லையா என்று ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு இருக்கிறது. தெரியவில்லை. சிலர்கள் சொல்கிறார்கள் வைத்திருந்தார்கள், சிலர்கள் சொல்கிறார்கள் இல்லை. ஆனால் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு மிக தெளிவு, மிக ஆதாரபூர்வமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை வளர்த்தார்கள், மீசையை கத்தரித்தார்கள், கடைசி வரை மாற்றமே கிடையாது. அடித்து சொல்லலாம். அற்புதமான பதிவு கண்ணியமான.
இன்னும் படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்கும். ஏன் உலக தலைவர் என்று சொல்கிறோம்? ஏன் அல்லாஹு தஆலா உலக தூதர் என்று பெருமானாருக்கு புகழாரம் சூட்டினான்? அந்த கேள்விக்கு பதில் நாம் தெரிய வேண்டாமா? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் பாதுகாக்க முடியுமா? பாதுகாத்தான் அல்லாஹ். ஏங்க, உலகம் படைக்கப்பட்ட நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆதமுஸ்கு அந்த வசௌஜுக்கள் ஜன்னா என்று உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள வரலாற்றை சொல்கிறான். படைத்ததற்கு பின்னால் உள்ள வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். படைக்கப்பட்டதற்கு பின்னால் உள்ள வரலாற்றை சொல்கிறான். என்று சொல்லுவான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். சொல்லிக்கொண்டே போவான் அல்லாஹ் தஆலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிடத்தை கட்டினார்கள். அவருக்கு ஒரு துன்பம் வந்தபோது நெருப்பை குளிரக்கூடியதாக மாற்றக்கூடிய உத்தரவை நான் போட்டோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுவான். சொன்னார்ல, என்று மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கிய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுவான். ஃபிரௌனோடு சண்டையிட்டு ஃபிரௌன் இறக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய உடலை பாதுகாப்பதை மூசா நபிக்கு நான் சொன்னோம் என்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். ஈசா நபியை பற்றி இன்னும் அதிகமாக பேசும் அல் குர்ஆன் ஷரீஃப் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி வளர்ந்தார்கள், எல்லா பதிவும் இருக்கிறது. இப்படியெல்லாம் பதிவு செய்த அல்லாஹ் எங்கள் பூமான் நபியை பதிவு செய்யாமல் விட்டு விடுவானா என்ன? எதுவுமே இல்லாத காலத்தில் அப்படி ஒரு அற்புதமான பதிவாக குர்ஆன் சொல்கிற பொழுது எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றினால எல்லாம் எல்லாம் மிக தெளிவாக ஆதாரப்பூர்வமாக அற்புதமான பதிவு. இது நிறைத்திருந்தது. ஒரு சஹாபி சொல்வார் அல்லவா, பெருமானாருடைய தாடியிலே நான் பார்த்தேன் 17 முடி நிறைத்திருந்தவை இறக்கும் சமயத்தில் என்று சொல்கிறார். உலகத்தில் யாருக்குன்னு இருக்குது இப்படி ஒரு பதிவு? தாடியிலே 17 முடி நிறைத்திருந்தது. நமக்கு சொல்ல முடியுமா தாடியில் எத்தனை முடி நரைச்சிருந்துன்னு சொல்லிட்டு? அப்படி என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா உம்ம அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் உலக தூதர் என்று சொன்னதற்கு மிக பொருத்தம் கண்ணியமானது, மிக பொருத்தம். இன்னும் சொல்வோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தின் பின்னால் யார் இருந்தார் என்ற பதிவு கூட இருக்கிறது. ஒரு ஆசிரியர் எழுதார், பாபு ரதிஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்னால் வாகனத்தில் யாரெல்லாம் பயணித்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். அதுவும் ஆதாரப்பூர்வமாக 7 சஹாபாக்களை கொண்டு வருவார். ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் பின்னாடி வாகனத்திருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் பின்னாடி வாகனத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் பின்னாடி வாகனத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸாமா வாகனத்திருக்கிறார்கள். பதிவு இருக்கிறது கண்ணியமானது, ஆதாரப்பூர்வமான பதிவு. நம்ம வண்டியில் எத்தனை பேர் டபுள்ஸ் போனாங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்குதுங்களா? தெரியாது, சொல்ல முடியாது. யாரோ ஏறுவார்கள் இறங்குவார்கள், இதெல்லாமா ஞாபகம் வைத்திருப்பாங்க. ஞாபகம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் ஆச்சரியம், அதுதான் உலகத்தூதர். அதனால்தான் அத்துணை பேருக்கு வழிகாட்டி என்று சொல்கிறோம் எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல கண்ணியமானவர்களே. இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதருக்கு இப்படி ஒரு வரலாறு எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. பின்னாடி யார் இருந்தாங்க, என்ன பேசுனாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. முஆத் இப்னு ஜபலை பின்னாடி வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ், யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ், யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ். 3 தடவை அழைத்தார்கள். முஆதே இதோ ஆஜராகி விட்டேன் என்று 3 தடவை பதில் சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீகின் ஃபகத் ஸதகா என்று சொன்னார். உன்னுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்பது அது மிக அற்புதமான சதக்கா, உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று சொன்ன வரலாற்றை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருங்க இப்படி பதிவு செய்வாங்க? எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படி ஒரு பதிவு. இதெல்லாம் தாண்டி ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியிலே எத்தனை குழந்தைகள் பரக்கத்திற்காக போடப்பட்டது என்ற பதிவு இருக்கிறது கண்ணியமானவர்கள். பரக்கத்திற்காக கொண்டு வந்து சொல்வார்கள் அல்லவா, என் குழந்தை பரக்கத்திற்காக உங்களுடைய புனிதமான அந்த உமிழ் நீரை வையுங்கள், புனிதமான அந்த பேரித்த பழத்தை வையுங்கள், புனிதமான அந்த ஜம்சம் நீரை வையுங்கள் என்று குழந்தையாக போடப்பட்டதனுடைய எண்ணிக்கை எழுதியிருக்கிறார் ஒரு கிதாபுடைய ஆசிரியர். 51 குழந்தைகள் பெருமானாருடைய மடியின் மீது போடப்பட்டது. எதற்காக? பரக்கத்தை நாடி. இது ஆச்சரியமல்ல கண்ணியமானவர்களே. அந்த 51 பேருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதுபோல் வரலாறு யாரையும் பார்க்க முடியாது, எங்கும் பார்க்க முடியாது கண்ணியம். ஏன் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தூதர்? இதனால்தான் உலகத்தூதர். அவர்களை பற்றுண்டான தோற்றத்திலிருந்து, நடையிலிருந்து, உடையிலிருந்து அவருடைய அத்துணை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமாக.
யாரோடு பழகினார்கள், எப்படி பழகினார்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரோடு வாகனித்தார்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் பெயர் வைத்தார்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு ஜனாசா தொலை வைக்காமல் இருந்தார்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு உலக தூதரை எங்கும் பார்க்க முடியாது கண்ணியமானவர்களே. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அவர் உலக தூதர். இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு மனிதனுடைய பதிவு இருக்கிறது என்றால் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் வரும். அப்படியாப்பா, இப்படியெல்லாம் பதிவு இருக்கிறதா, யார் அந்த மனிதர் என்று தேட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பதிவுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இது என்னமோ நாம பதிவு செய்தது அல்ல, காலம் காலமாக தொன்று தொட்டு பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் கண்ணியமானவர்கள். 17 முடி நரைத்திருந்தது தாடியில் என்பது ஏதோ போற போக்கில் எழுந்தது அல்ல. ஒரு சஹாபி பார்க்கிறார், மாணவருக்கு சொல்கிறார், அவர் அவருடைய மாணவர் 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 கடந்து இதோ இன்று கியாமத் நாள் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் உலக தூதர் என்று சொல்கிறோம், ஏன் முகப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் சொல்கிறோம், ஏன் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறோம். இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லவா கண்ணியமானவர்களே, ஏன் உலக தூதர்? அவர் தொடாத துறைகளே கிடையாது கண்ணியமானவர். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடாத துறைகளே கிடையாது. ஒரு மனிதரை தலைவராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அளவுகள் வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே, அவருடைய பதிவு இருக்க வேண்டும். ஏதோ இருந்து விட்டது. அடுத்ததாக அவர் எல்லாவற்றையும் பேசியிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். எதை பற்றி பேசவில்லை எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார்கள் என்றால் ஆதாரபூர்வமாக பேசியிருக்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு பேசியிருக்கிறார்கள். இறைவனை பற்றி பேசினார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள், அறிவியலை பற்றி பேசினார்கள், ஆன்மீகத்தை பேசினார்கள், இரக்கத்தை பேசினார்கள், ஈகையை பேசினார்கள், உண்மையை பேசினார்கள், ஊரை பற்றி பேசினார்கள், எழுத்துக்களை, ஏடுகளை, சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகலாம். ஐம்புலன்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடாத துறை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய, அவர்கள் தொடாத துறையும் இல்லை, நடத்தாத பாடமும் இல்லை. இந்த உலகத்தில் பெரியதாக பார்ப்பது ஒரு சயின்டிஸ்டை தான் பார்ப்போம். அப்படித்தானே? ஒரு சயின்டிஸ்ட் அவர் சொல்லக்கூடிய கருத்து மிக அற்புதமாக இருக்கும். இல்லை, தத்துவம் சொன்னால் அதை அற்புதமாக பார்க்கக்கூடிய உலகத்தில் எல்லோரும் பார்ப்பார்கள், தவறில்லை. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சயின்ஸை இன்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய சயின்டிஸ்டுகளுடைய எண்ணிக்கையை நான் சொல்லட்டுமா கண்ணியமானவர்களே? ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் என்ற தலைப்பில் பேசவில்லை தவிர அவர்கள் பேசிய பல்வேறு விஷயங்கள் அறிவியல். சொல்வார்கள், மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஒரு அளவுகோலும் இல்லாத, சாதனமும் இல்லாத, அறிவியல் வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் சொல்கிறார்கள், 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இந்த இடத்திலே ஒன்றோடு ஒன்று கலக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? சூரத் ரஹ்மானின் மூலமாக மரஜல் பஹரைன், 2 கடல்கள் சங்கமிக்கும், யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹ், 2க்கும் மத்தியில் அற்புதமான திரை இருக்கிறது. லா யப்கியான், எது அதோடு கலக்கவே கலக்காது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், கேட்கக்கூடியவர்களாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அது எங்கே இருக்குது? அப்படி ஒரு கடல் இருக்குமா? எப்படி தண்ணீர் கலக்காமல் இருக்கும்? எல்லாம் கேட்டார்கள். இன்று ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். அந்த கடலின் மேலேயே, அந்த பரப்பின் மேலேயே கப்பலில் போய் கொண்டு சொல்லக்கூடிய காட்சியை இணையதளத்தில் அடித்து பாருங்கள், யூடியூப்ல அடித்து பாருங்கள். 2 கடலுடைய நிறமும் வேறாக இருக்கிறது. தண்ணீர் அங்கிருந்து வெடுக்கிறார், இங்கிருந்து வெடுக்கிறார், ஒரு சின்ன குடுவையில் போடுகிறார். இந்த குடுவையில் கூட கலக்க மாட்டேங்கிறது தண்ணீர். எவ்வளவு அற்புதமான அறிவியல் விஞ்ஞானத்தை அற்புதமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லாத துறை கிடையாது கண்ணியமானது, சொல்லாத துறை கிடையாது. அதனால் சொல்கிறோம் உலக தூதரை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்காக அல்ல, நாம் புகழ்கிறோம், நாம் முகப்பத்து வைத்திருக்கோம், எந்த சண்டையும் இல்லை, உலகத்திற்கு சொல்கிறோம். ஏன் எங்கள் குர்ஆன் உலக தூதர் என்று சொல்லியது? இதனால் தான் சொல்லியது. அவருடைய பதிவுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர் தொடாத துறைகள் இல்லை, அதனால் அவர்கள் உலக தூதர் என்று சொல்லுகிறோம். ஒருபடி மேலே சொல்லட்டுமா? ஆச்சரியப்பட்டு கண்ணியமானவர்களே, நான் சொல்லவில்லை, அறிஞர் பெருமக்கள் ஆச்சரியப்பட்டு பிரம்மாண்டமாய் நிற்கிறார்கள். என்ன மனிதர் வேறு, எப்படி இவரால் சொல்ல முடிந்தது? யாராலும் சொல்ல துணியாத அற்புதமான பல வார்த்தைகளை இந்த உலகத்தில் டிக்ளேர் செய்து சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொருத்தையும் நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காலம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வெளியே சொல்லுவோமா? வெளியே ஒரு பொழுது என்ன சொல்லுவோம்? சரிப்பா உடுப்பா, யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா?
ஒவ்வொருத்தருடைய நிலையும் இதுதான். அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் உலகத்தில் யாராக இருந்தாலும் 4 சுவற்றுக்கு மத்தியிலே அடித்துக் கொள்ளலாம், பிடித்துக் கொள்ளலாம், அல்லது திட்டிக் கொள்ளலாம், சண்டையிட்டுக் கொள்ளலாம். நாம் வெளியே கிளம்பும் போது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள் என்று மனைவியிடமும், மனைவியும் சொல்வாள் யாருக்கும் சொல்லிடாது என்று கணவனிடம் சொல்லக்கூடிய யதார்த்தமான காட்சிக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்கள் பூமா நபியுடைய அந்த அற்புதமான ஹதீஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். உலகத்தில் யாரையெல்லாம் தலைவர் என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ அத்துணை பேருடைய பேக்ரவுண்டை பார்த்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பப்ளிக்காக சொல்ல விரும்ப மாட்டார்கள். சொல்லவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் எங்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை மக்களுக்கு எத்தி வையுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியப்பட்டு போனோம். அத்துணை மனைவிமார்களும் சொன்னார்கள் நபியை பற்றி. நபி எப்பொழுது தஹஜ்ஜுக்கு எழுந்திருக்கிறார்கள் பதிவிருக்கிறது, எப்பொழுது குளித்தார்கள் பதிவிருக்கிறது, எப்படி குளித்தார்கள் பதிவிருக்கிறது, எப்படி பைத்துல் கலா சென்றார்கள் நமக்கு என்னங்க தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கலா போனது எப்படி என்று நமக்கு எப்படி தெரியும்? மனைவிமார்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். கிப்லாவை முன்னோக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றினார்கள் என்ற பதிவு அவர்கள் சொல்ல போய் தான் நமக்கு தெரிகிறது. என்னோடு உடலுறவு கொண்டால் எப்பொழுது குறிப்பார்கள், எப்படி ஒது செய்வார்கள் பதிவு இருக்கிறது. சொல்ல சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் சொல்கிறோம் உலக தூதர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறோம். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் பதிவு இருக்கிறது. மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பதிவு இருக்கிறது. நான் சண்டையிட்டால் எப்படி நடக்குவேன், சந்தோஷமாக இருந்தால் எப்படி நடந்து கொள்வேன், எல்லாவற்றையும் நடத்தி காட்டிவிட்டு இதை உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதனால் சொல்கிறோம் உலக தூதர் என்று. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தர் சவாலாகவே சொல்லலாம். யாராவது ஒருத்தர் என் குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு சொன்ன ஒருத்தர் காட்டுங்க. பெருமானாரை தவிர நிச்சயமாக காட்ட முடியாது. வல்லுகு அன்னி வலவ் ஆயா என்பது என்னை பற்றி உண்டான எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்கள் உலகத்திற்கு சொல்லிவிடுங்கள். அல்லிமு நிஸ்வத்தீன் இலா ஹாதி ஹுமைரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இதனுடைய மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க, சிகப்படை ஆயிஷா இருக்கிறாங்க. தீனுடைய பாதியை அவளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்திற்கு சொல்கிறார்கள் என்றால் அங்கேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தூதராக பரிமாணம் பெறுகிறார்கள். கண்ணியமானவர், நமக்கு நபி என்பதை தாண்டி உலகத்துக்கு நபி. ஏனென்றால் இந்த உலகம் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வரைமுறை வைத்திருக்கிறோம். அத்துணை வரைமுறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நபியை நாம் நபியாக பெற்றது என்பது நமக்கு பெருமை அல்லவா? அப்படிப்பட்ட அற்புதமான உலகமே கொண்டாடக்கூடிய எத்தனையோ பேர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படித்தானே? எத்தனையோ பேர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறோம். சமீபத்தில் நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் உண்டு, சபைக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக மீண்டும் ஞாபகப்படுத்துவேன். ஜெர்மனியை சேர்ந்த மிக பெரும் தத்துவல் ப்ரொஃபஸர் ஒருவர் சொல்கிறார், இஸ்லாத்திற்கு வந்து இன்னைக்கு யூடியூப்ல அவருடைய பேட்டி இருக்கு, எடுத்து பாருங்க தெரியும். அவர் சொல்றார், நான் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தேன், பெருமானாருடைய 3 வகையான சொல் என்னை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். 3 சொல்வதற்கு நேரம் இல்லை கண்ணியமானவர்களே. அதில் ஒரு சொல் என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்கு தேவையான சமாதானத்தையும் அன்பையும் அற்புதமான முறையில் பரப்புவதற்காக எல்லோருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒற்றை வார்த்தை என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது. என்ன சொன்னார்கள்? முஆதை அழைத்து சொன்ன அந்த அற்புதமான வார்த்தை, யா முஆத் உன்னுடைய சகோதரனை யாராக இருந்தாலும் சரிதான், இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உன்னை சுற்றி வாழக்கூடிய யாரை என்றாலும் புன்னகையான முகத்தோடு அவரை சந்தித்தால் அது தர்மத்திற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஒற்றை வார்த்தையை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது என்று இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறார் என்றால் இதுதான் எங்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் யாராவது ஒருவர் ஆராய்ச்சி செய்து ஆரம்பித்து விட்டால் அவர் இஸ்லாத்தை ஏற்காமல் செல்ல முடியாது கண்ணியமான. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த இந்த மாதத்தில் அவர்களை பற்றினான எல்லா செய்திகளையும் உலகத்திற்கும் சொல்வோம், நாம் புரிந்து கொள்வோம். முதல் இப்படித்தானே, ஏன் உலக தூதர் யாராவது கேட்டால் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அல்லவா? ஒரு தனி மனிதனுடைய இத்தனை பதிவுகள் இந்த உலகத்தில் ஆதாரப்பூர்வமாக தெளிவாக எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. அது பூமா நபிக்கு மாத்திரமே சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் சொந்தக்காரர்கள் அல்லவா, எங்கள் பூமா நபிக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்லவா, நமக்கும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன் நேரத்தின் அருமை கருதி. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார், உலக தூதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு சொல்லிவிட்டோம்,
நம் தலைவர் அல்லவா, நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஒற்றை செய்தி, எல்லோருக்கும் தேவையான செய்தி, எனக்கும் உங்களுக்குமாய் உலகத்திற்குமாய் சொல்லிக் கொள்வேன். ஒரு சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுகிறார்கள், வறுமையை முறையிடுகிறார்கள். யார சொல்லலாம், சம்பாதிக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், பரக்கத்து இல்லை, வருமானம் இல்லை, அதிகப்படுத்த வேண்டும், என்ன செய்ய? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக கண்ணோட்டத்தோடு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி தந்தார்கள். இலகுவான விஷயம், ஆனால் பின்பற்றப்படாத விஷயம். அற்புதமாக சொன்னார்கள், நமக்காக சொன்னார்கள். நம்முடைய ஆன்மீக தலைவர் அல்லவா எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன வார்த்தை தான், பின்பற்றி பாருங்கள். எனக்கும் சொல்வேன், உங்களுக்கும் சொல்வேன், உலகத்துக்கும் சொல்வேன். யார் நம்பிக்கையோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அவருடைய பலன் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஹல பைத்துக, இதா தஹல, அதாவது நீ உன்னுடைய வீட்டில் இருந்தால், ஃபஸல்லிம் அலைஹிம், உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். சும்மக்ர, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், யாரும் இல்லைன்னா ஃபஸல்லிம் அலைஹி, உனக்கே சலாம் சொல்லிக்கொண்டு, சும்மக்ர குல் ஹுவல்லாஹு அஹத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தை. அதற்கு பிறகு என்ன செய்ய அப்படின்னா, சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்க அப்படின்னு சொல்றாங்க. இஹ்லாஸ் என்னங்க, 1.5 பக்கம் உள்ளதா? ஒரு செகண்ட்ல ஓதக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சொல்றாங்க, எவர் ஒருவர் வீட்டில் நுழையும் பொழுது சலாம் சொல்லி பிறகு அவர் குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதுகிறாரோ, நிச்சயமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வறுமை அவரை துரத்தாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. எனக்கும் உங்களுக்கும் இது போன்ற முத்து முத்தாய் பல்வேறு விஷயங்களை தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் முழுவதும் பரப்புவதற்காக நம்மிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய காலங்களில் பெருமானுடைய புகழை ஓங்கி உலகம் ஒழிக்கச் செய்வதற்காக அவர்கள் பற்றி உண்டான அத்துணை செய்திகளையும் நாம் விளங்கி பிறருக்கு சொல்லக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தருவதோடு, எதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவான அமல்களாக இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதை அமல்படுத்தி உயிரினும் மேலான கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்களையும் ஆக்கியருவானாக என்ற நல்ல துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.